ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பதிவு என்னென்னா, நம்ம ரேப்பிடோ ஓட்டுறாங்க இல்லையா நண்பர்கள். ஸோ அவங்களுக்காக தான். இப்போ 2 டேஸ் முன்னாடி ஒரு வானகரத்தில், மதுரவாயில் பைபாஸ் வானகரத்தில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. ரேப்பிடோவில் போன ஒரு ஐடி பொண்ணு, பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணு வந்து அதுக்கு பின்னாடி வந்த லாரியோ ஏதோ ஒரு கனரக வாகனம் வந்து மோதி இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ அப்போவே எனக்கு ஒரு வீடியோ போடணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. என்னென்னா, இப்படி சம்பவங்கள் நிறைய தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கூட வேளச்சேரியில் ஒரு பைபாஸில் அந்த ஓவர் பிரிட்ஜில் வந்து ஒரு ரேப்பிடோ ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சிட்டிக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2-3 விஷயந்தான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ஸ்பீடு போகிறது. சரியா? நான் வந்து உங்களை தப்பாக சொல்லலை சார், நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா நானே ரேப்பிடோவில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக தான் நான் ஒரு வீடியோ போடணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன். அந்த நான் போகும்போதே, ரேப்பிடோவில் நான் போகும்போதே எனக்கு தெரியும் நான் எங்கே போய் இறங்க போகிறேன்றது தெரியும், அவருக்கும் தெரியும். நான் வந்து சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது டிஸ்டன்ஸு. நான் சொல்கிறேன், சார் நேராக போங்க, லெஃப்ட்டு கட் பண்ணுங்கள், நேராக போங்க, அடுத்த லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா ஸ்பாட் வந்துடும் நான் சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கார். இப்படி எடுத்து பார்த்துட்டே இருக்கார். சரியா? ஸோ அது ரொம்ப தவறான செயல். இல்லைன்னா முன்னாடி வந்து பைக்கில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய ரேப்பிடோ ஓட்டுறவங்க எல்லாருமே பாக்கெட்டில் ஃபோனை வச்சு எடுத்து ரன்னிங்கில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அது ரொம்ப தவறானது. 2வது, ஓவர் ஸ்பீடில் போகிறீங்க, அது ரொம்ப தவறானது. 3வது, இந்த ஆக்சிடெண்ட் ஐடி பொண்ணு இறந்ததை நினச்சி ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கவனமாக, ஏன்னா நீங்கள் மட்டும் ஓட்டுற உங்கள் உயிர் மட்டும் இல்லை, பின்னாடி வர்றவங்களுடைய பேசஞ்சரோட உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து பணத்தை விட நம்ம உயிர் ரொம்ப ரொம்ப தேவை நமக்கு. ஸோ பின்னாடி வர்றவங்கள ஃபேமிலி வந்து எவ்வளோ நம்பியிருப்பாங்க, தான் பொண்ணை வந்து அனுப்பிச்சிட்டு, தான் பையனை அனுப்பிட்டு ரேப்பிடோவில் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் ரேஸ் டிரைவிங் பண்ணாதீங்க. பின்னாடி இருந்து உங்களை புஷ் பண்ணி ரேஸ் டிரைவிங் பண்ண சொன்னாலும் நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஸோ சேஃபாக போங்க, சேஃபாக வந்து உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ரேப்பிடோ ஹெல்மெட் வந்து கொடுங்க. மெயினாக வந்து ஹெல்மெட் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பேசஞ்சர் கண்டிப்பாக பில்லியன்ஸ்க்கு வந்து ரேப்பிடோ கொடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்துங்க. சேஃபாக ஓட்டுங்க. சென்னை வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாத, ரேப்பிடோனால் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.